பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ரட்சிப்பு இலவசம் என்று சொல்லி ஆண்டவர் பேசும்படியாக விரும்புகிறார். இதை குறித்து பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான குடும்பங்களே, நீங்களும் நானும் ரட்சிப்படைய வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் இலவசமாகவே தருகிறாராம். அல்லேலூயா. அந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று கிருபை, இரண்டாவது விசுவாசம். இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும், காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபை கிடைத்தபடினால அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதாக ஆதியாகமம் 6:17-18 நம்ம படிக்கும் பொழுது என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, நீங்களும் நானும் கிருபையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். தேவ கிருபையில பலப்பட அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு என்று சொல்லி அழுத்தமாக சொல்கிறத பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்பட அழைக்கப்படுகிறோம். அப்போ கிருபையில பலப்பட வேண்டுமே. ஆனா ஆதியாகமம் 6:9 கடைசி பகுதியில நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளாக நெருங்க 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 அவரோடு நெருங்கி உறவாட தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபை உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை பெற்று தரும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. கிருபையோடு நின்று விடவில்லை இந்த வசனம். விசுவாசம் என்று சொல்லி மற்றொரு பகுதியும் அதில் பார்க்க முடிகிறது. விசுவாசத்தை குறித்து வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. இந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா? அதையும் பவுல் ரோமருக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். ரோமர் 10:17 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்களும் நானும் தியானிப்பதினால் வரும் என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவை. அது எப்படி வரும்? அவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் தியானிக்க நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அது வரும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ரட்சிப்பு இலவசம். இதை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை, விசுவாசம் ரெண்டும் தேவை. கேட்போமா? கண்களை ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுல ரட்சிப்பு இலவசம் என்று சொல்லி, மீட்பு இலவசம் என்று சொல்லி எங்களோடு கூட நீ பேசுகிறீரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்கும்படியாக வந்த கல்வாரி நாயகர் இயேசுவே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய கிருபை தேவை. உங்களிடத்துல நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் காட்டிக் கொடுக்கிறது. அப்படியாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே விசுவாசத்திலும் ஆண்டவரே கிருபையிலும் வளர்ந்த பிறகு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் செய்கிறீர் என்ற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.